First international trip with my 15-month baby. Food preparation and instant snacks idea பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த உடச்சக்கல்ல உருண்டை, தென் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அண்ட் ரோஸ்டட் மக்கானாஸ் எடுத்துக்கிட்டேன். லஞ்ச் குக் பண்ணுறதுக்கு நான் மினி கெட்டில் எடுத்திருந்தேன். பட் அதில் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குன்றனால நான் வந்து ஜிப் லாக் கவர்ஸில் வந்துட்டு ரைஸ் அண்ட் டாலை வந்து ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஓரளவுக்கு தான் நான் கிரைண்ட் பண்ணேன், ஏன்னா என்னோட பேபி வந்து ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சரில் சாப்பிட மாட்டாங்க. உங்கள் பேபி அப்படி சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே கிரைண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் இப்படி கிரைண்ட் பண்ணியுமே ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு ஜிப் லாக்கில் வந்து வெறும் பிளெயின் ஒயிட் ரைஸு, இன்னொன்று ஒரு ஜிப் லாக்கில் வந்து மூங் தால் அண்ட் ரைஸு ஜீரகம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று ஒரு ஜிப்லாக் கவரில் வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் தூர் தால் அண்ட் ஒயிட் ரைஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் எப்படி பண்ணேன்னா, 2 கரண்டி ஆஃப் த டால் மிக்ஸ் எடுத்தேன்னா ஒரு பெரிய டம்ளர் ஃபுல் ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஹை மோடில் வச்சுட்டு அந்த வாட்டர் ட்ரெயின் ஆன பிறகு லோ செட்டிங் மோடில் வச்சுட்டேன்னா அது வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்துச்சு. பட் இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி போய் சாலிடாக ஒரு 20 to 30 minutes கிட்ட ஆச்சு, ஏன்னா பேபி சாப்பிட்ற டெக்ஸ்சருக்கு அது ஆகணும்னா. அண்ட் இதுக்கு மேலேயே ஸ்டீமர் இருக்கனால சைமல்டேனியஸாக ஏதாவது வெஜிடபிளையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டே போனோடனே முதல்ல போன இடம் வந்து கிராசரி ஷாப்பிங்க்கு தான். அங்கே வந்து போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு யோகர்ட் வாங்கிக்கிட்டோம், ஒரு ஃப்ரூட் ஃபார் த டேக்கு ஒரு ஆப்பிள் வாங்கிக்கிட்டோம். வெஜிடபிளுக்கு வந்து அன்றைக்கி ப்ராக்கலி வாங்கி அது மேலேயே ஸ்டீம் பண்ணி அந்த டால் அண்ட் ரைஸ் கூட வந்து இதை வச்சு கொடுத்தாச்சு. ஸோ டே 1 லஞ்ச் சார்ட்டடு. அண்ட் இன்னும் இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் ப்ரீ மிக்ஸஸ் என்ன கேரி பண்ணேன்னா, இந்த கம்பார்ட்மெண்ட் பாக்ஸஸில் வந்து ஒரு ஸ்மால் பாக்ஸில் வந்துட்டு ரவா ப்ரீ மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். இது வாட்டர் போட்டு ஒரு 10 minutes குக் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். இது வந்து ட்ரை கிரேப்ஸ் அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர் வந்து சும்மா எடுத்துக்கிட்டேன், கிடைக்கும் பட் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்டேன். இது வந்து நட்ஸ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ட்ரை கிரேப்ஸ்லாம் சும்மா ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் மாதிரி டக்குன்னு கொடுத்துக்கலாம் கிராங்கியாக இருக்கும் போது, அதுக்காக தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம குக் பண்ணி தான் எவ்ரி மீல் கொடுக்கணும்னு இல்லை. இப்போது சில ஐட்டம்ஸ் லைக் தாய்லாண்டில் அந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் கொடுக்கலாம், பஃபேல போனால் ஃப்ரூட்ஸ் இருக்கும், அது கொடுக்கலாம். பட் எதுவுமே புதுசாக ட்ரை பண்ண வேணாம், ஆல்ரெடி கொடுத்த ஐட்டம்ஸ் கொடுக்கலாம்.